Hello guys, welcome to iGen Innovation. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது ஆக்சிலரோமீட்டர். ஆக்சிலரோமீட்டர்னா என்ன, அதை நாம எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன் லெவல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. What is accelerometer? இது சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொன்னா, it is an electronic sensor that measure the acceleration force acting on an object. அதாவது ஒரு பொருளோட வேகம், அதாவது ஒரு பொருள்ல ஏதாவது மூமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிலரோமீட்டரை பயன்படுத்துறோம். உதாரணம், நம்ம மொபைல்ல ஒரு கார் ரேஸ் வைக்கிறோம். அந்த கார் ரேஸை நம்ம ஜஸ்ட் டச்சை யூஸ் பண்ணாம மொபைலோட மூவ்மெண்ட்டை வச்சு, மொபைலை வந்து நீங்க ரைட்டு திருப்பினீங்கன்னா கார் ரைட்டு திரும்புறதாகவும், லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட், மொபைலை கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா கார் ஃபார்வர்டு போற மாதிரி, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஆக்சிலரோமீட்டரை பயன்படுத்துறாங்க. நம்ம மொபைல்லையும் இந்த ஆக்சிலரோமீட்டர் இருக்கு. பொதுவா ஆக்சிலரோமீட்டர் ஒரு 3 டைப் வரும். நம்ம லேப்ல யூஸ் பண்றது இந்த 3 ஆக்சிஸ் ஆக்சிலரோமீட்டர் தான். ADXL 335. ஆக்சிலரோமீட்டரோட டைப்பாவே நம்ம பார்த்தா அது பீசோ எலக்ட்ரிக்கா இருக்கலாம், பீசோ ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல கெப்பாசிட்டிவ் ஆக்சிலரோமீட்டரா இருக்கலாம். பீசோ எலக்ட்ரிக்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, பீசோ எலக்ட்ரிக் பிளேட், ஒரு சவுண்ட் எனர்ஜியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரோமீட்டர். அதில் வைப்ரேஷனை உருவாக்க முடியும், அதாவது உருவாக்க முடியும் சொல்றதை விட வைப்ரேஷனை உணர முடியும். அந்த மாதிரி ஆக்சிலரோமீட்டர்லாம் இருக்கு. ஆனா நாம யூஸ் பண்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் ஆக்சிலரோமீட்டர். அதாவது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் பேஸ்டா, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சை வச்சு நம்ம ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறது. இந்த ஆக்சிலரோமீட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.8 வோல்ட்லேருந்து 3.6 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்க முடியும். இதோட அவுட்புட் பின் பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் தரக்கூடியது. ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ல அனலாக் இன்புட்டும் இருக்கு, டிஜிட்டல் இன்புட்டும் இருக்குது. இதுல நாம அனலாக் இன்புட்ல நாம இதோட பெரிஃபரல கனெக்ட் பண்ணணும். அப்படி அனலாக் இன்புட்டை கொடுக்கும்போது ஆக்சிலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனலாக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதை வந்து நாம கண்ட்ரோலரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இந்த ADXL 335 டிசைன் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல சேல் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அனலாக் டிவைஸ். அதாவது இந்த இமேஜ்ல நீங்க ஒரு சின்ன ஐசி பார்க்க முடியும், ரொம்ப சின்னதாட்டு. இந்த சின்ன ஐசியை டிசைன் பண்றவங்க அனலாக் டிவைஸ் அப்படின்ற கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து இந்த சின்ன ஐசியை நம்ம வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெரிஃபரல டிசைன் பண்ணி நாம மார்க்கெட்ல வாங்கிக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இதை வச்சு நம்மளால ஒரு ஸ்டாட்டிக் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் டைனமிக் ஆக்சிலரேஷனும் கண்டுபிடிக்க முடியும். உதாரணம், நம்ம கார் இருக்கு. ஒரு கார்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஏர் பேக் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கார் வேகமா போய் எங்கேயாவது கிராஷ் ஆகும்போது இன்ஸ்டன்டா அந்த கார்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரோமீட்டர் அதோட வைப்ரேஷன், அதாவது அது ஒரு ஷாக்காகவும் இருக்கலாம், என்னோட மோஷன் ஆர் வைப்ரேஷன் வாட் எவர் இட் இஸ், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட வைப்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ணி உடனே வந்து ஏர் பேக்கை டிப்ளாய் பண்ண ஹியூமனை சேவ் பண்றதுக்காக. ஸோ அதுக்கு இந்த கெப்பாசிட்டி டைப் ஆக்சிலரோமீட்டர் தான் பயன்படுத்துறாங்க, ADXL 335. உதாரணமான ஒரு ஜிப் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ மூமெண்ட் கிடைக்குதோ அப்போ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலாக் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட இந்த ஆக்சிலரோமீட்டர் கொடுக்க ஆரம்பிக்குது. இதோட பின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மொத்தம் 5 பின் இருக்கு. அதாவது ADXL 335 அப்படிங்கிற ஆக்சிலரோமீட்டருக்கு தான் 5 பின். ஆனால் ஆக்சிலரோமீட்டர்ல நிறைய டைப் மார்க்கெட்ல உண்டு. நாம் யூஸ் பண்ற இந்த ஆக்சிலரோமீட்டர்ல 5 பின்ல VCC கிரவுண்ட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக, ஃபர்தரா இருக்க X அவுட், Y அவுட், Z அவுட், இது மூணுமே அனலாக் இன்புட் கொடுக்கறது. இதை வந்து நீங்க எக்ஸாம்பிள் சர்க்யூட்ல வந்து உங்களால பார்க்க முடியும், எப்படி வந்து ஒரு ஆர்டினோ கூட இதை இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் லெவல்ல பார்த்தாச்சுன்னா நம்ம மொபைல் டிவைஸ்ல பார்க்குறோம், கேமிங்ஸ்ல பார்த்துக்கலாம். ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனு, இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இமேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜிம்பல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிம்பலை இந்த ஆக்சிலரோமீட்டர் பயன்படுத்துவாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த் டிவைஸாக இருக்கலாம், ஃப்ளைட் ஸ்டெபிலைசேஷனாக இருக்கலாம். ஃப்ளைட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரோனை வந்து லான்ச் பண்ணும்போது அது வந்து ஈவனாக வந்து மேலே ஃப்ளை ஆகிட்டு இருக்கணும், அது எந்த கண்டிஷன்ல வந்து ரொம்ப ஸ்லாண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே இந்த ஆக்சிலரோமீட்டர் பயன்படுத்துறது வழக்கம். எக்ஸாம்பிள் சர்க்யூட் நீங்க பாருங்க. VCC கிரவுண்ட பவருக்கு கொடுக்குறாங்க. இந்த XYZ
ஏடிசி சேனல் அதாவது அனலாக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறாங்க. இதை வச்சுட்டு எக்ஸில் உள்ள வேல்யூ, ஒயில் உள்ள வேல்யூ, இசட்டில் உள்ள வேல்யூ வாங்கி அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஆக்சிலரோமீட்டரை ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் வச்சிங்க அப்படின்னா XY Zல இருக்கக்கூடிய வேல்யூ வேற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சிலரோமீட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண இந்த XY Zல இருக்கக்கூடிய வேல்யூவும் மாறுபடும். நீங்கள் ஆர்டினல் இன்டர்ஃபேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட சரியான ஐடென்டிஃபிகேஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பட் யதார்த்தமாக புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஆக்சிலரோமீட்டரை வந்து மூவ் பண்ண அதாவது ஸ்லாண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட் சைடு திருப்பினாலும் சரிதான், லெஃப்ட் சைடு திருப்பினாலும் சரிதான், நீங்கள் பாட்டம் பொசிஷனுக்கு அப்படியே 180 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் சரிதான், இந்த XY Zல உள்ள வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸை வச்சு அந்த ஹார்ட்வேர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். எப்படி வந்து ஒரு ஏடிசி வேல்யூவை ரீட் பண்ணி ஒரு சீரியல் பிரிண்ட்ல வந்து நாம பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த ப்ரோக்ராமை நீங்க டவுன்லோட் டைப் பண்ணி நீங்க ஆக்சிலரோமீட்டர் ரன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சரியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நாங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அன்டில் தென் நான் நெக்ஸ்ட் இன்னொரு குட் வீடியோவில் நான் பார்க்குறேன். Bye bye. See you.